பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 திவ்யா வச்சு டீஸ் பண்ணாங்கல்ல, அதில் வச்சு கிழிச்சிட்டார் எல்லாரையும். ரம்யா, சாண்ட்ரா, கமருதீன், வினோத், அமித் எல்லாருக்கும் அடி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா டீஸ் பண்ணாங்க தெரியுமா, அது அழுதுகிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு, இவங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே யாருமே கண்டுக்கலைங்க. திவ்யா மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் எவனுமே கண்டுக்காமல் இருந்தாங்க. அதை நோட்டீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க டீமு வச்சு பழக்கிறாங்க. அதாவது திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் நடந்துகிட்டு இருக்கும்போது, சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த டீச்சிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கேப்டன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அமித் அப்படின்னா இல்லைன்னு திரும்ப பேசிகிட்டு இருக்காரு அந்த ஆள். ஏய், என்ன ஆர்கியூ பண்ணுறேன்ட்டா நீ? ஒரு நிமிஷம்னு சொன்னால் என்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது, பொத்திக்கிட்டு கேட்கணும். அது ஏன் கேட்கல நீ? ஏன் கேட்கல அப்படின்னு போட்டு அமித்துக்கு ஒரு அடி. அமித்துக்கு பொழந்துட்டார் அமித்தை. அடுத்து ரம்யா ஆட்டக்காரி ரம்யா, அதாவது உன்னை யாராச்சும் டச் பண்ணால் மட்டும் நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், எனக்கு இப்படி தான் பேசுவீங்களா, இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, எனக்கு இதை துறங்க கேட்ட துறங்க, நான் போகிறேன், ஐயோ இப்படி நடந்துக்கிறாங்களே, இவ்வளோ கேவலமாக இருக்காங்களேன்னு சொல்கிறீல, அப்போ திவ்யாவுக்கு நடக்கும்போது போய் கேட்கணும்ல ரம்யா ஜோ கேட்கணுமா இல்லையா? நீ உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க தெரியுதா? உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு ஒரு அடி. சம்மந்தமே இல்லாமல் ரம்யா வாங்கிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டுக்கவே இல்லைங்க இதெல்லாம். ஒரு சாண்ட்ரா கொலை வெறியில் இருக்குது திவ்யா மேலே. பேசவே இல்லை, கேட்கவே இல்லை. கேட்குறாரு பிரஜைனை ஒருத்தன் இந்த மாதிரி டீஸ் பண்ணிகிட்ருக்கான். வேறு யார், பாருவோ இல்லை விக்ரமோ யாரோ ஒருத்தன் கேவலமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சும்மா பார்த்து பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பியா சாண்ட்ரா? உட்காந்துருப்பியா நீ? கொதிக்க மாட்டேன், அப்படியே கத்துற, தாவுற, குதிக்கிற, வெளில போனதையே உட்காந்து அழுதுகிட்டு நானும் வெளில போகிறேன்ட்டு வெளில ஓடுனேன். புரியுதா? உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களாம் வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சாண்ட்ராவுக்கு ஒரு அடி, மரண குத்து. அடுத்து வினோத். ஏன்னா வினோத்துக்கு சும்மாவே திவ்யா மேலே கொலை வெறியில் இருக்கார். டெக்கரம் டிக்னிட்டி இது அதுன்ட்டு உனக்கு மரியாதையே தெரில, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறேன்னு சொன்ன கோவத்தில் திரும்பவும் அடிக்கிறாரு. அது போனவரம்லாம் போட்டு பொலன்னு பொழந்தார். அந்த ஜுவல்லரி நெக்லஸ் டாஸ்க் இருந்துச்சு பாருங்க, அதிலலாம் என்ன அடி, குத்துன்னு குத்துனார்ல. கேட்குறாரு, இவர் சொன்னாராம் கமருதீன்ட்ட, நான் சொல்லிட்டேன் சார், நான் இந்த மாதிரிலாம் பேசாத அது பண்ணாத. உடனே கண்ணை எரிஞ்ச மாதிரி அப்படியே பார்க்குறாரு விஜய் சேதுபதி. கண்ணு ஒரு மாதிரி உறுத்துது. என்ன சொல்லி என்ன சொன்னீங்க வினோத் அப்படின்னு போட்டு வினோத்தை பொழந்துட்ட. நீ சொன்ன, நீ சேர்ந்தாண்டா டீஸ் பண்ண, கமருதீன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, நீனு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ வெக்கமா இல்லை உனக்கு? செருப்பை கழட்டி அடிப்பேன், டைட்டில் வின்னர் ஆக போகிறேன்னா அவ்வளோ பெரிய பிடிங்க நீ அப்படி மாதிரி. வினோத்துக்கு ஒரு அடி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.